சென்னை அயனாவரத்தில் ஒரு லேடி இவ்வளோ கேட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களும் ரெண்டல் ஹவுஸில் இருக்காங்களாம். ரெண்டல் ஹவுஸில் இருந்துக்கிட்டு எப்படி இவ்வளோ கேட்ஸை வச்சுட்டு அவங்க எப்படி இவ்வளோ பேரை ஃபீட் பண்ணுறாங்க என்னன்னே தெரியல. பஞ்ச் ஆஃப் கேட்ஸ் இருக்குது, கிட்டன்ஸ் இருக்குது. ஸ்பேலாம் எதுவும் பண்ணல போல். பேசாமல் கிட்டன்ஸோட எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் சென்னையில் நல்லா படித்தவங்க கூட இந்த மாதிரி செய்கிறாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து ஸ்பே பண்ணாமல் ஃபீமேல் கேட்ஸை வீட்டில் வளர்த்துட்டு அதுங்களை குட்டி போட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு தேடிட்டுருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? ஒரு சிலர் தான் ஸ்பே பண்ணுறாங்க ப்ராப்பராக. மீதி எல்லாரும் அப்படியே எனக்கு என்னென்னு ஃபுட்டு கொடுத்தா போதும்னு விட்டுட்டு அப்புறம் அந்த கிட்டன்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுது. நீங்கள் 4 கிட்டனை ஒரு இடத்துல அடாப்ஷன் கொடுத்துருவீங்க. அந்த 4 மூலமாக எத்தனை பேருக்குன்னு யோசிக்காமல் சென்னைக்குள்ளே நல்ல ஒரு வளர்ந்த சிட்டியில் இவ்வளோ நாகரிகமாக இருக்கிற மக்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாருமே மெஜாரிட்டி அப்படி பண்ணுறாங்க. அது குட்டி போடுறதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதுக்கப்புறம் அது எவ்வளோ கஷ்டப்படும். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. கிட்டன்ஸ் ஃபீமேல் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பே பண்ணுங்கள். யாராவது அடாப்ஷன் வேணுன்னா இவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க.